ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் MKDIY. இன்றைக்கி இந்த சர்ஃப் எக்ஸல் பாட்டில் வச்சு ஒரு DIY பார்க்கலாம். இதில் உள்ள ரேப்பர் மட்டும் நான் இப்போ எடுத்திருக்கேன். கிளாத் வச்சு இதை நல்லா தொடச்சிக்க போகிறேன். ஏன்னா இதில் நம்ம லிக்விட் யூஸ் பண்ணியிருந்தப்போ ஒட்டியிருக்கோம்ல கொஞ்சம், அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லாட்டி கையில் பிசு பிசுன்னு ஒட்டும், அதுக்கு தான். இப்போ நான் ஒரு மார்க்கர் எடுத்துக்கிறேன். நீங்கள் பெர்மனெண்ட் மார்க்கர் ஆர் சிடி மார்க்கர் ஏதாவது எடுத்துக்கோங்க, மார்க் பண்ணுறதுக்காக தான். இப்போ நான் ஒரு ஹாஃப் ஆஃப் த பாட்டிலில் மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரைட் லைன் தான் போடுறேன். இது மாதிரி ஃபுல் ஸ்ட்ரைட்டாக நம்ம ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கலாம் ஹோல் ரவுண்டுக்கும். கொஞ்சம் கிராஸாக போகுதுன்னு நினைக்கிறேன், பார்த்துக்கலாம். கிராஸாக தான் இருக்குது. இப்படி இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் ஸ்கேல் வச்சு போடுறீங்கன்னா ஸ்கேல் வச்சு கூட போடுங்க. போட்டாச்சு. இப்போது ஃப்ரண்ட் சைடில் இந்த சைடு நான் ஒரு சின்னதாக ஜன்னல் மாதிரி வரைஞ்சிக்க போகிறேன். இதையும் கட் பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போது இந்த சைட்லேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. நல்லா ஃபுல் சைடு போயிட்டு ஒரு லைன் மார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு ஹாஃப் ஆஃப் த பாட்டில் நம்ம மார்க் பண்ணதுலேருந்து ஒரு ஆஃபில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போது இது மாதிரி நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இந்த ஷேப்பில் கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கட் பண்ணிட்டோம்னா அந்த பீஸ் நமக்கு தனியாக வந்துடும். ஷேப்பில் கட் பண்ணிட்டு அதை நம்ம உள்ளே கூட திருப்பி விட போகிறோம். ஸோ அதை கேர்ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க. மறந்து போய் ஃபுல் ஷேப்பும் கட் பண்ணிடாதீங்க. அப்போ அந்த ஃபுல் இதுவுமே நமக்கு போயிடும். இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் நைஃப் வச்சு நான் கட் பண்ணுறேன். இது கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். இல்லை நீங்கள் சூடு காமிச்சு கட் பண்ணலாம். இப்போ நான் பின்னாடி சைடில் இந்த மாதிரி ஹேங் பண்ணுறதுக்கு மாதிரி ஒரு கர்வ் வரைஞ்சிக்கிறேன். இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இதோடு சேர்த்து. ஃப்ரெண்ட்ஸ், இதை கட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த ஷேப்பில் மட்டும் கட் பண்ணுங்கள். இந்த ஷேப்பில் கட் பண்ணி உள்ளே தள்ளி விட்ருக்கேன். இப்போ எல்லா சைடு கர்வ் வரைஞ்சி அதையும் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம். இதை இருக்கிறதெல்லாம் சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறமா நம்ம அந்த ஷேப்பில் கட் பண்ணதை உள்ளே க்ளூ கன் போட்டு ஒட்டிக்கலாம். இந்த கட்டம் ஷேப்பில் இருக்கிறதையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் உள்ளே க்ளூ கன் போட்டு ஒட்டிட்டேன். நல்லா ஸ்டிஃபாக ஒட்டிக்கோங்க. இப்போ பின்னாடியும் ஒரு ஹோல் போட்டிருக்கேன். நீங்கள் நல்லா பெரிய ஹோலாக கூட போட்டுக்கலாம். நீங்கள் எந்த மாதிரி ஆணியில் மாட்ட போகிறீங்களோ அதை பொறுத்து இருக்குது. இல்லை நீங்கள் கீழேயும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழேயும் வச்சு யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம், நீங்கள் ஆணியில் தொங்க விட்டாலும் தொங்க விட்டுக்கலாம். நீங்கள் எந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்கன்றது பொறுத்து இருக்குது. இதில் நீங்கள் மெட்டாலிக் கலர்ஸோ இல்லை ஃபேப்ரிக் கலர்ஸ் வச்சு நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம் அழகாக. நான் இப்போ ஜஸ்ட் ஒரு மார்க்கர் வச்சு மேலே மார்க் பண்ணிக்க போகிறேன். இதில் தண்ணி பட்டால் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மார்க்கர் பெயிண்ட் போகும். நான் இதை தண்ணி படுற மாதிரிலாம் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதனால் நான் மார்க்கர் வச்சே மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணால் ஃபேப்ரிக் பெயிண்ட் வச்சு உங்கள் இமேஜினேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் இதில் ட்ரா பண்ணலாம். அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் இதை டெக்கராக யூஸ் பண்ண போகிறீங்க அந்த மாதிரி பர்பஸ்க்குனால் நீங்கள் பெயிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் இதை ஒரு ப்ரஷ் ஹோல்டராக தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் சும்மா நான் மார்க்கர்லேயே பெயிண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்னன்னாலும் ட்ராயிங் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இதுவுமே பார்க்க ரொம்ப அழகாக தான் இருக்கும்.
இன்னும் சிடி மார்க்கரில் நீங்கள் வரைஞ்சிங்கன்னா இன்னும் ரொம்ப நாளைக்கு கூட அந்த பெயிண்டிங்ஸ் வந்து அழிஞ்சு போகாமல் இருக்கும். நான் எனக்கு ரஃப்பாக என்ன தோணுதோ அது மாதிரி வரைஞ்சிக்கிறேன். ஃப்ளவர்ஸ், லீவ்ஸ், உங்கள் இமேஜினேஷனுக்கு என்ன தோணுதோ அது மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அவ்வளோதான். இன்னும் நான் ஒரு லீஃப் மட்டும் வரைஞ்சிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போய் நீங்கள் சொல்லலாம். கமெண்ட் பண்ணுறது, லைக் பண்ணுறதுலாம் முற்றிலும் இலவசம்தான். நல்லதோ கெட்டதோ, நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதை எங்களை க்ரூம் அப் பண்ணிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும்ல. ஸோ அதுக்காக தான் கேட்குறேன். நல்லா இருந்தால் நல்லா இருந்தது சொல்லுங்கள், நல்லா இல்லாட்டி நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான், முடிச்சாச்சு. டூத் ப்ரஷ் ஹோல்டராக யூஸ் பண்ணுறதுக்காக தான் செஞ்சேன். அதை வச்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக நீங்கள் என்னனாலும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்கள் இமேஜினேஷனை பொறுத்து நீங்கள் என்னனாலும் அரேஞ்ச் பண்ணிக்கோ. இப்போ இதை நீங்கள் ஒரு ஆர்கனைசராக யூஸ் பண்ணணுன்னா இந்த மாதிரி பென்சில்ஸ், மார்க்கர்ஸ் இது மாதிரி நீங்கள் வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இந்த ஸ்டீல் நைஃப் யூஸ் பண்ணி தாங்க இதை கட் பண்ணேன். இது மாதிரி நைஃப் யூஸ் பண்ணுங்கள். பிளாஸ்டிக் நைஃப்லாம் யூஸ் பண்ணாதீங்க தயவுசெய்து. கட் பண்ணி நம்ம கையில் கட் பண்ணிக்கலாம். ஸோ கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் நல்ல நைஃப் எடுத்து இதில் சூடு காமிச்சு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். இப்போது வந்து நீங்கள் வந்து இதை ஆர்கனைசராக இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளுக்கு மிச்சம் இருக்க இந்த இதை வச்சு இன்னொரு டிஐஒய் பண்ணலாம். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த டிஐஒய் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.